ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிரேப் ஃப்ளேவர் வச்சுட்டு எப்படி நம்ம கேக் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் வந்து 2 முட்டையை போட்டுக்கலாம். 2 முட்டை சேர்த்திட்டு 1/3 கப் இருக்கு இல்லைங்களா, அந்த கப் அளவுக்கு பொடி பண்ணாத சுகரை சேர்த்திட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பீட் பண்ண நல்லா நுர பொங்க வரும். இந்த மாதிரி க்ரீமியாட்டம் வரும். பாருங்கள் எப்படி க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வெனிலா எசன்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூடவே வந்துட்டு கிரேப் ஃப்ளேவர் இருக்கு இல்லைங்களா, அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சேர்த்தும் போது கலர் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர் கிடைக்கும். ரெட் வெல்வெட் கேக் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல கலர் கிடைக்கும் ரெட் கலரில். ஃப்ளேவரும் சேர்த்துருக்கறனால, கிரேப் ஃப்ளேவர் சேர்த்துருக்கறனால நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா ரெட் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/3 கப் அளவுக்கு மைதா எடுத்துகிட்டு அதில் பாதி அளவு போட்டுட்டு சேர்த்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹார்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டுட்டு அதையும் ஒரு தடவை சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். ஹார்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா மேல் பாகம் வந்து உங்களுக்கு கேக் செய்யும்போது பேக் ஆகி வரும்போது ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி கேக்கு பேக் பண்ணுற டின்னில் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் இல்லைன்னா பட்டர் எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் வந்து ரெக்டாங்கிள் சைஸில் எடுத்திருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம உள்ள பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நீங்கள் ஆயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்ளை பண்ணிங்கன்னா கேக்கு முறுமுறுன்னு ஆயிரும். அதனால் லைட்டாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த பேட்டர் எடுத்து நம்ம டின்னில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓடிஜியை வந்துட்டு இல்லைன்னா ஓவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா குக்காகி வந்துருச்சு. ஒரு டூத் பீக் எடுத்துகிட்டு நான் சென்டராக விடுறேன். பாருங்கள் எதுவுமே நல்லா ஒட்டலை, நல்லா வந்திருக்கு. இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த நல்ல டின்னை கவுத்தி போட்டு ஒரு தடவை நல்லா மேலே தட்டுனா கேக் எல்லாம் வெளியே வந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அது எல்லாமே இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா நம்ம சேர்க்கல, பேக்கிங் பவுடரும் சேர்த்தல, எதுவுமே சேர்த்தாமையே நம்மளுக்கு நல்லாவே சாஃப்டாக வந்திருக்குது. இந்த அளவுக்கு இந்த கப் அளவுக்கு நீங்கள் மெஷரிங் போட்டிங்கன்னா நீங்களும் செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். நீங்கள் இதை குக்கர்லேயும் செய்யலாம், இல்லை கடாய்க்குள்ளே ஒரு ரிங்கு வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டும் செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பீஸாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளோட கிரேப் ஃப்ளேவர் கலந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா குழந்தைங்களுக்கு விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பாய், see you, take care.